Again, I welcome all of you. So in this video, we are going to see MCQ question. Already I have seen up to 80 question. Now we will start with the 81st question. So 81st question. பாருங்க. So which one of the following was developed? The scientific management school theory. ஸோ யார் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் தியரியை டெவலப் பண்ணுது? எஃப்டபிள்யூ டெய்லர். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா எஃப்டபிள்யூ டெய்லர் தான். ஸோ அவர் தான் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் தியரியை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். தென் 82nd. The basic assumption of Dash School of Theory is that workers are primarily economically motivated. ஸோ எந்த ஸ்கூல் தியரி வந்து சொல்லுது இது போல ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு we need economically they are motivated by using the money. So அது எந்த பிரின்சிபல் சொல்லுது? சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். The basic assumption that Dash school theory is that workers are primarily economically motivated. Scientific management. 83rd question பாருங்க. Which one of the following was developed? The management process school theory. So who developed management process school theory? Harold Kuhns and Cyril O'Donnell. ஸோ ஹரால்டு கூன்ஸும் சைரில் ஓ டொனால் அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஸ்கூல் தியரி அதை டெவலப் பண்ணுது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங். ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங். ஸோ இதை வந்து கொண்டு வந்தது யாருன்னா ஹரால்டு கூன்ஸ். ஸோ ஹரால்டு கூன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஸ்கூல் தியரியும் டெவலப் பண்ணது அவர் தான். புரியுதுங்களா? அடுத்து 84th பாருங்க. பியூரோக்ரஸி தியரி ஸ்கூல் டெவலப்டு பை. ஸோ பியூரோக்ரஸினாலே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மேக்ஸ் வெப்பர். அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு எம்ஃபசைஸ் ஹியூமன் நீட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸோட நீடு பற்றி முத எம்ஃபசைஸ் பண்ணது யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன். ஸோ ராபர்ட் ஓவன் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ எம்ஃபசைஸ்ட் ஹியூமன் நீட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன். அடுத்து 86th. Dash is considered as the father of human relation movement. ஸோ ஹியூமன் ரிலேஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது எல்டன் மேயோ. ஸோ ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன் மூவ்மெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா எல்டன் மேயோ. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெவலப்ட் த ஹியூமன் ரிலேஷன் ஸ்கூல் தியரி. ஹியூமன் ரிலேஷன்னால யார்? எல்டன் மேயோ தான். அடுத்து 88 பாருங்க. Who among the following is considered as the father of human relation school of thought in management? ஸோ ஹியூமன் ரிலேஷன்னாலே எல்டன் மேயோ தான். கொஸ்டினை மாற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். அடுத்து which were the first studies to recognize that organization or social system? ஸோ முதல்ல எந்த ஸ்டடி வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சோஷியல் சிஸ்டம் சொல்லுச்சு? ஹவுதான் ஸ்டடீஸ். ஸோ ஹவுதான் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து ஆர்கனைசேஷனை வந்து ஒரு சோஷியல் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதான் எங்கள் கொஸ்டின். விச் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் டு ரெக்கக்னைஸ் தட் ஆர்கனைசேஷன் ஆர் சோஷியல் சிஸ்டம். ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சோஷியல் சிஸ்டம் சொன்னது எந்த ஸ்டடி? ஹவுதான் ஸ்டடி. ஹவுதான் ஸ்டடி இஸ் கன்சர்ன் வித். ஹவுதான் ஸ்டடி வந்து எதை பற்றி சொல்லுது? ஹியூமன் ரிலேஷன் பற்றி சொல்லுது. ஹவுதான் ஸ்டடின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஹவுதான் எக்ஸ்பெரிமெண்ட் வர் கண்டக்டட் பை. ஹவுதான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணா? எல்டன் மேயோ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவுதான் ஸ்டடீஸ் கண்டக்டட் பை. ஹவுதான் ஸ்டடீஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணா? எல்டன் மேயோவா? மேயோ ரூத் லிஸ்பர்கரா? டிக்சன்னா? ஸோ ஆல் ஆஃப் த அபவ் ஆர் கரெக்டா. ஸோ ஹவுதான் ஸ்டடீஸ் ஆர் கண்டக்டட் பை எல்டன் மேயோ, ராத்லிஸ்பர்கர், டிக்சன். ஸோ altogether 3 persons are there. All of the above are correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெவலப்டு டெசிஷன் தியரி ஸ்கூல். ஸோ டெசிஷன் தியரி ஸ்கூலை டெவலப் பண்ணது யார்? Who has developed decision theory school? It is Simon. Simon consider decision making to be the core administrative action. சைமன் வந்து அவர் வந்து டெசிஷன் மேக்கிங்கை வந்து ஒரு கோர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ஷனாக கன்சிடர் பண்ணுறாரு. அடுத்த 94th பாருங்க. சிஸ்டம் தியரி ஸ்கூல் ஆஃப் தாட் ரிகார்ட் ஆர்கனைசேஷன் ஆஸ். ஸோ சிஸ்டம்ஸ் தியரி ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஆர்கனைசேஷனை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுது? ஓப்பன் சிஸ்டமா, ஆர்கானிக் சிஸ்டமா, போத் ஏ அண்ட் பியா? ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். System theory school of thought regard organization as open system, organic system. Both A and B are correct. அடுத்து system school of management is based on the contribution of. system school of management யாரோட கான்ட்ரிபியூஷன்ல வந்து உருவாச்சு?
Henry Foyle. System School of Management is based on the contribution of Foyle. System theory is developed due to the efforts of system theory யார் டெவலப் பண்ணான்னு கேட்டாங்கன்னா வான் லூட்விக் வான் பட்டல் ஃப்ளைன்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஜென்ரல் சிஸ்டம் தியரி நம்ம பார்த்தோம். ஜென்ரல் சிஸ்டம் தியரி யார் கொண்டு வந்தா அப்படின்னா லுட்விக் வான் பெர்ட்லன் ஃபை. ஒரு ஃபுல் நேம் அதான். அடுத்து ஆஸ் அ சிஸ்டம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ சப்சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனாக சிஸ்டம் இருக்கும், சப்சிஸ்டம் இருக்கும். அப்போ சப்சிஸ்டம் ஆர்கனைசேஷனோட சப்சிஸ்டம் எதுன்னு கேட்குறாங்க. ப்ரொடக்டிவா, சப்போர்ட்டிவா, மெயின்டெனன்ஸா, அடாப்டிவா, நாலுமே தான். ஸோ ப்ரொடக்டிவ் வந்து சப்சிஸ்டம் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ சப்சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா ப்ரொடக்ஷன், சப்போர்ட்டிவ், மெயின்டெனன்ஸ், அடாப்டிவ். அடுத்து ஆஸ் அ சிஸ்டம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ சப்சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். மேனேஜரியல், இண்டிவிஜுவல், இன்ஃபார்மல் குரூப்ஸ், தென் வந்து ப்ரொடக்ஷன். இதுவுமே இந்த நாலுமே வருது. ஸோ ஆஸ் அ சிஸ்டம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ சப்சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். மேனேஜரல், இண்டிவிஜுவல், இன்ஃபார்மல் குரூப்ஸ், ப்ரொடக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 99 பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கூல் ஆஃப் தாட் ஃபோக்கஸ் ஆன் இன்டர்ரிலேஷன்ஷிப் வித் அண்ட் அமாங் த சப்சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ எந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஒரு சப்சிஸ்டத்தோட இன்டர்ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. நாட் ஓன்லி இன்டர்ரிலேஷன்ஷிப் வித் சப்சிஸ்டம் பட் ஆல்சோ வித் ஆர்கனைசேஷன் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இன்டர்ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்? கண்டிஜென்சி தியரி ஸ்கூல். ஸோ கண்டிஜென்சி தியரி ஸ்கூல் தான் இன்டர்ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. ஸோ இங்கே பாருங்க ஆப்ஷன் டி பாருங்க, கண்டிஜென்சி தியரி ஸ்கூல் இன்டர்ரிலேஷன்ஷிப். It focuses on the interrelationship between the environmental factors, that is stability and technology, and managerial action, requiring leaders to adapt structures and behaviors such as switching between the mechanistic and organic system to match the specific context for maximum effectiveness. ஸோ வந்து கண்டிஜென்சி தியரி தான் இன்டர்ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. ஒரு சப்சிஸ்டத்தோட இன்டர்ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கனைசேஷனோட இன்டர்ரிலேஷன்ஷிப், தென் என்விரான்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப், இன்டர்ரிலேஷன்ஷிப். அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அசட்ஸ் ஆஃப் கண்டிஜென்சி அப்ரோச். ஸோ அசட்ஸ் கண்டிஜென்சி அப்ரோச்ல என்னெல்லாம் வருது? தர் இஸ் நோ பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா. ஸோ மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இதுதான் பெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. தர் இஸ் நோ பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். தர் இஸ் நோ பெஸ்ட் வே டு மேனேஜ். ஸோ இது வந்து இதுதான் பெஸ்ட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. நோ டெக்னிக் ஆர் நோ டெக்னிக் ஆர் மேனேஜர் பிரின்சிபல் இஸ் எஃபெக்டிவ் ஆல் த டைம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். ஸோ எந்த டெக்னிக்கும் மேனேஜர் பிரின்சிபலும் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும், எல்லா டைமும் எஃபெக்டிவாக இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். இப்போ ஆல் த ஃபோர் ஆர் கரெக்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அசர்ட் ஆஃப் கண்டிஜென்சி அப்ரோச் அப்படின்னா there is no best management technique, there is no best way to manage, no technique or no technique or manager principle is effective all the time, it all depends upon the situation. So இதுதான். So option C is the correct answer. அடுத்து, so which of the following are the proponents of organization humanism and modern behavior school? So யாருன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து கிறிஸ் அர்கிரிஸ், டாக்லஸ் மெக்ரெகர், ஆப்ரஹாம் மாஸ்லோ, ஆல் த த்ரீ. ஸோ இவங்க தான் 3 பேருமே தான் வந்து ப்ரொபவுண்டர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹியூமனிசம் அண்ட் மாடர்ன் பிஹேவியர் ஸ்கூல். ஸோ யார் யாருன்னா கிறிஸ் அர்கிரிஸ், டாக்லஸ் மெக்ரெகர், ஆப்ரஹாம் மாஸ்லோ. இப்போ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி எஃப்டபிள்யூ டெய்லர். சயின்டிஃபிக்னாலே யார்? டெய்லர் தான். அடுத்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தியரி. மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தியரி யார் கொண்டு வந்தா? ஹரால்டு கூன்ஸும் சைரில் ஓ டொனால். ஹரால்டு கூன்ஸ் அண்ட் சைரில் ஓ டொனால். பியூரோக்ரஸி தியரி வந்து மேக்ஸ் வெப்பர். ஹியூமன் ரிலேஷன்னாலே யார்? எல்டன் மேயோ. அடுத்து 103 பாருங்க. அமெரிக்கன் எஃப்டபிள்யூ டெய்லர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஹீ இஸ் அன் அமெரிக்கன். ஸோ எஃப்டபிள்யூ டெய்லர் பிலாங்ஸ் டு அமெரிக்கா. தென் மேக்ஸ் வெப்பர் வந்து அவர் வந்து ஒரு ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட். ஸோ மேக்ஸ் வெப்பர் வந்து ஹீ இஸ் அ ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட். ஹென்ரி ஃபாயில் வந்து ஏற்கனவே பார்த்தோம், அவர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஃப்ரான்ஸை சேர்ந்தவர் நம்ம படித்தோம் தியரியில். ஸோ அப்போ ஹென்ரி ஃபாயில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். ஸோ எஸ்ஆர் ரங்கநாதன் வந்து எங்கே பிறந்தார்? சீர்காழியில் பிறந்தார். அப்போ ஹீஸ் அ இந்தியன் கிளாசிஃபிகேஷனிஸ்ட். ஸோ எஸ்ஆர் ரங்கநாதன் இஸ் அ இந்தியன் கிளாசிஃபிகேஷனிஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல் யார் கொண்டு வந்தா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னாலே நான் சொல்லியிருக்கேன் ஹென்ரி ஃபாயில் தான். அடுத்து ஹூ ஹாஸ் எக்ஸ்பேண்டட் த கான்செப்ட் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி.
ஸோ டைம் அண்ட் பொசிஷன் ஸ்டடி வந்து யார் எக்ஸ்பேண்ட் பண்ணா அந்த கான்செப்டை? ஃப்ராங்க். டாஸ்க் அண்ட் போனஸ் சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? ஹூ டெவலப்டு டாஸ்க் அண்ட் போனஸ் சிஸ்டம்? டாஸ்க் அண்ட் போனஸ் சிஸ்டம் வந்து ஹென்ரி எல் காண்ட். ஓகே. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி இன் அன் ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி இன் அன் ஆர்கனைசேஷன் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸ் வெப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி எஃப்டபிள்யூ டெய்லர். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மூமெண்ட்டா? ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ல பார்த்தோம், அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மூமெண்ட் யார் சொன்னா அப்படின்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ. லேர்னிங் ஆர்கனைசேஷன் அப்ரோச். ஸோ லேர்னிங் ஆர்கனைசேஷன் அப்ரோச் சொன்னது யாருன்னா பீட்டர் செஞ்ச். ஹியூமன் ரிலேஷன் வந்து எல்டன் மேயோ தான். அடுத்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் என்ற வார்த்தையை காயின் பண்ணது யாரு? லூயிஸ் பிராண்டாய்ஸ். So the word scientific management was coined by Louis Brandeis in the year 1910 நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் சிஸ்டம் ஸ்கூல் வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா மேக்ஸ் வெப்பர். ஹியூமன் பிஹேவியர் ஸ்கூல் அதுல யார் வரா அப்படின்னா மேரி ஃபாலட். கிளாசிக்கல் ஸ்கூல் வந்து ஹென்ரி ஃபாயில். ஸோ ஹியூமன் பிஹேவியர் ஸ்கூல் வந்து மேரி ஃபாலட். அடுத்து 109 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தான்? ஸோ மேனேஜ்மெண்ட்ல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ வந்து எதெல்லாம் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் சேஞ்ச், இனோவேட்டிவ் சேஞ்ச், ரேடிக்கலி இனோவேட்டிவ் சேஞ்ச். ஸோ அடாப்டிவ் சேஞ்ச், இனோவேட்டிவ் சேஞ்ச், ரேடிக்கலி இனோவேட்டிவ் சேஞ்ச், இது மூணுமே வந்து எதோட வகைகள் அப்படின்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட வகைகள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அடாப்டிவ் சேஞ்ச், இனோவேட்டிவ் சேஞ்ச், ரேடிக்கலி இனோவேட்டிவ் சேஞ்ச். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ப்ராட் ஸ்டேஜஸ் இன்வால்வ்ஸ் இன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்? ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? பிளானிங் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ 4மே தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னாங்கன்னா பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 111 கொஸ்டின் பாருங்க. ஃபோர்ஸ் ஃபீல்ட் அனாலிசிஸ் ப்ரொவைட் another way to look at resistance to change management developed by குர்த் லெவின். ஃபோர்ஸ் ஃபீல்ட் அனாலிசிஸ் வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா குர்த் லெவின். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வராரு. ஸோ ஃபோர்ஸ் ஃபீல்ட் அனாலிசிஸ் ப்ரொவைட் another way to look at resistance to change management developed by குர்த் லெவின். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? ஸ்ட்ராட்டஜிஸ்னா அது மெத்தட். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட மெத்தட்ஸ்லாம் என்னென்ன? டைரக்டிவ் ஸ்ட்ராட்டஜியா, எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராட்டஜியா, நெகோஷியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியா, எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியா, பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியா? ஸோ இந்த 5மே தான். ஸோ இந்த ஆப்ஷன் பிரகாரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா டைரக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பர்ட் ஸ்ட்ராட்டஜி, நெகோஷியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மாடல்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? இப்போ மாடல்ஸ் என்னென்ன மாடல் இருக்கு? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கீழே என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்கு? குர்த் லெவின் மாடல், பியர்ஸ் மாடல், ப்ராஸ்கிஸ் சேஞ்ச் மாடல் மெச்சூரிட்டி மாடல், தென் ஆர்ஏசிஐ மாடல். 4 இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் பிரகாரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ் என்ன அப்படின்னா குர்த் லெவின் மாடல், பியர்ஸ் மாடல், ப்ராஸ்கிஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மெச்சூரிட்டி மாடல், தென் ஆர்ஏசிஐ மாடல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மாடல்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? ஓகே. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஐஸ்பர்க் மாடல்னு ஒன்று இருக்கு. ஐஸ்பர்க் மாடல், சேஞ்ச் மாடல், தென் ப்ராஸ்கிஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மெச்சூரிட்டி மாடல், தென் ஆர்ஏசிஐ மாடல். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாடல்? எது இல்லைன்றான். இப்போ குர்த் லெவின் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சேஞ்ச் மாடல் தான். பிஎஸ் மாடலும் சேஞ்ச் மாடல் தான். ஓகே. அப்போ எது இல்லைன்றான். அப்போ லாஸ்வல் மாடல் இதில் வராது. லாஸ்வல் மாடல் கம்யூனிகேஷனில் வரும். தென் எபிடமிக் மாடலும் வராது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து லாஸ்வல் மாடல், எபிடமிக் மாடல். ஸோ கொஸ்டினில் நாட் வருதான்னு பார்க்கணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாடல்ன்றான். அப்போ எது இல்லைன்றான். அப்போ லாஸ்வல் மாடலும் எபிடமிக் மாடலும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் குர்த் லெவின் மாடல் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? ஸோ
குர்த் லெவின் மாடல் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கீழே என்னெல்லாம் வருது, என்னென்ன ஸ்டேஜஸ் வருது? அன்ஃப்ரீசிங், சேஞ்சிங், ரீஃப்ரீசிங். இதெல்லாம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல அன்ஃப்ரீசிங், சேஞ்சிங், ரீஃப்ரீசிங். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஐஸ்பர்க் கிவன் பை. ஸோ ஐஸ்பர்க் வந்து எதில் வருது அப்படின்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல வருது. அது யார் சொன்னது அப்படின்னா வில்ஃப்ரையட் க்ரூகர். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி பின்னாடி தியரியில் பார்ப்போம். இப்போ வந்து அப்ஜெக்டிவ் பார்க்குறதோட இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் we will concentrate on theory. ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஐஸ்பர்க் given by வில்ஃப்ரையட் க்ரூகர். The change model or change formula or change equation given by யார் கொண்டு வந்தா? பெக்ஹர்ட் அண்ட் ஹாரிஸ். சேஞ்ச் மாடல், சேஞ்ச் ஃபார்முலா, சேஞ்ச் ஈக்குவேஷன் இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா பெக்ஹர்ட் அண்ட் ஹாரிஸ். அடுத்து 119 பாருங்க. Dash is the first function and logically proceed the execution of all other manager function. ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? இப்போ லைப்ரரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா முதல் வேலை என்ன பண்ணுவோம்? நம்ம பிளான் பண்ணுவோம் எந்த இடத்துல லைப்ரரி ஆரம்பிக்கலாம், எவ்வளோ புக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? பிளான் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பிளானிங். பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லாஜிக்கலி ப்ரொசீட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆல் அதர் மேனேஜர் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே நிறைய மேனேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பிளானிங் அடுத்து என்ன வரும்? ஆர்கனைசிங், டைரக்டிங், போஸ்ட் காப் பார்த்தோம் பார்த்தீங்களா? பிளானிங் அடுத்து தான் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் வருமே. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் பிளானிங் தான். கொஞ்சம் இருங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிள் இல்லைன்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 121. Which one of the following is concerned with what, how, who and when of performance? ஸோ பிளானிங்கில் தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்போம். வாட்டு, ஹவு, ஹூ, வென். ஸோ ஒரு வேலையை யார் பண்ணுறது, எந்த இடத்துல பண்ணுறது, எப்போ பண்ணுறது, இந்த கொஸ்டின்லாம் எப்போ கேட்போம்? பிளானிங்கில் தான். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சர்ன் வித் வாட், ஹவு, ஹூ, வென் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். யார் அந்த வேலையை பெர்ஃபார்ம் பண்ணுறது? அடுத்து 122. Which one of the following is deciding in the present about the future objectives and the course of action for their achievement? ஸோ இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. டெசிஷன் மேக்கிங், மோட்டிவேஷன், பிளானிங், லீடர்ஷிப். கொஸ்டின் என்ன? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிசைடிங் இன் த ப்ரெசன்ட். ஸோ இது 4த்துல வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் டிசைட் பண்ணக்கூடியது எது? எதுக்காக டிசைட் பண்ணுறோம்? அபவுட் த ஃபியூச்சர் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம பிஹெச்டி முடிக்கணும், அதுதான் நம்மளோட யூஜிசி பாஸ் பண்ணணும். அப்படி ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிசைடிங் இந்த ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்டில் எதை டிசைட் பண்ணுறோம்? பிளானிங். அபவுட் த ஃபியூச்சர் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ வீடே கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இருந்தே பிளான் பண்ணணும். அடுத்த வருஷம் வீடு கட்டணும்னா இப்போ பிளான் பண்ணணும். தென் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் த அச்சீவ்மெண்ட். அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் பிளானிங். Then 123 பாருங்க. Internal and external environment is considered at the time of planning. நம்ம பிளான் பண்ண சொல்ல இன்டர்னல் ரிசோர்ஸும் எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸும் வெளியே நம்ம என்னெல்லாம் வாங்கக்கணும் அதுவும் தேவை. அப்போ பிளானிங்கில் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் அட் த டைம் ஆஃப் பிளானிங். அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளானிங் ப்ராசஸ். பிளானிங் ப்ராசஸில் என்ன வரும்? ஸோ ஒரு கோலுக்கு அடுத்து மிஷன், மிஷனுக்கு அடுத்து அப்ஜெக்டிவ், அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மெத்தட், அப்ஜெக்டிவ்ஸ் தான் குறிக்கோள். புரியுதுங்க? நம்மளோட கோலு, மிஷனு, தென் அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளானிங். இப்போ பிளானிங் பற்றி தான் பார்க்குறோம். பிளானிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வகைகள் இருக்குது? லாங் ரேஞ்ச் பிளானிங், ஷார்ட் ரேஞ்ச் பிளானிங், ஃபங்க்ஷனல் பிளானிங், கார்ப்பரேஷன் பிளானிங். இது 4மே இருக்குது. ஸோ பிளானிங்கில் லாங் ரேஞ்ச் பிளானிங்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் ரேஞ்சுன்னு இருக்குது, ஃபங்க்ஷனல் பிளானிங் ஒன்று இருக்குது, கார்ப்பரேட் பிளானிங் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாங் ரேஞ்ச் பிளானிங் இஸ் கால்ட் அஸ். ஸோ லாங் ரேஞ்ச் பிளானிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்லுவோமா, ஆப்ரேட்டிங் பிளானிங் சொல்லுவோமா, ஃபங்க்ஷனல் பிளானிங் சொல்லுவோமா, கார்ப்பரேட் பிளானிங் சொல்லுவோமா? ஸோ லாங் ரேஞ்ச் பிளானிங் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அடுத்து 127 பாருங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இஸ் இன் த பர்வியூ ஆஃப். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து யார் பண்ணுவா? யாரோட கண் பார்வையில் இருக்குது? டாப் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் சீனியர் பீப்புள் தான், அவங்க தான் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து போடுறது. அடுத்து 128 பாருங்க.
ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இன்வால்வ். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம், என்னெல்லாம் வரும் அதில்? செட்டிங் கோல்ஸ், கோலை செட் பண்ணுறது. ஸ்பெசிஃபைங் த அப்ஜெக்டிவ்ஸ், என்னெல்லாம் அப்ஜெக்டிவ், நம்மளோட குறிக்கோள் என்ன, அதை வந்து 1 2 3 லிஸ்ட் அவுட் பண்ணுறது. ஐடென்டிஃபைங் த என்வரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் தட் அஃபெக்ட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது, அது நம்மளோட ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ரிசோர்ஸை அஃபெக்ட் பண்ணும், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃப்ரேமிங் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பாலிசி வந்து மேக் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணணும், மெத்தட்ஸ். ஸோ அப்போ 4மே கரெக்டாக. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் என்னெல்லாம் வரும்னா செட்டிங் கோல்ஸ், ஸ்பெசிஃபைங் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஐடென்டிஃபைங் என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் தட் அஃபெக்ட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், ஃப்ரேமிங் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து ஷார்ட் ரேஞ்ச் பிளானிங் கால்டு. ஷார்ட் ரேஞ்ச் பிளானிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னன்னு கூப்பிடுவோம்? ஆப்ரேட்டிங் பிளானிங். ஷார்ட் ரேஞ்ச் பிளானிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆப்ரேட்டிங் பிளானிங். அடுத்து 130. ஆப்ரேட்டிங் பிளானிங் இஸ் இந்த பர்வியூ ஆஃப். ஸோ ஆப்ரேட்டிங் பிளானிங் வந்து யார் கீழே வருது, யார் கண்ட்ரோலில் வருது? லோவர் அண்ட் சூப்பர்வைசரி மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஆப்ரேட்டிங் பிளானிங் இஸ் இந்த பர்வியூ ஆஃப் லோவர் அண்ட் சூப்பர்வைசரி மேனேஜ்மெண்ட். 131 பாருங்க. லாங் ரேஞ்ச் பிளானிங், அதில் யார் வரா அப்படின்னா, லாங் ரேஞ்ச் பிளானிங் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஷார்ட் ரேஞ்ச் பிளானிங் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்ரேட்டிங் பிளானிங். இப்போ தான் பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு வந்து அனதர் நேம் என்னன்னா லாங் ரேஞ்ச் பிளானிங். ஆப்ரேட்டிங் பிளானிங் வந்து ஷார்ட் ரேஞ்ச். ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படின்னா என்னன்னா ரிலேட் டு வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். கார்பரேட் பிளானிங் அப்படின்னா அக்ரிகேட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் பிளான்ஸ் தான். அக்ரிகேட்னா என்னது? டோட்டல். எல்லா ஃபங்க்ஷன் பிளானும் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக சொல்கிறது எது அப்படின்னா கார்பரேட் பிளானிங். ஃபங்க்ஷனல் பிளானிங் அப்படின்னா ரிலேட் டு வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷனல் பிளானிங். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் பிளானிங். பிளானிங்கோட ஸ்டெப்ஸ் என்ன? ஃபோர்காஸ்டிங். தென் வந்து ஃபோர்காஸ்டிங் அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவை, ப்ரிடிக்ஷன். ஃபோர்காஸ்டிங்னா ப்ரிடிக்ஷன், அடுத்த வருஷம் என்ன நடக்கணும், அடுத்த வருஷம் வீடு கட்டணுமா, அவள் இப்பயே ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ், நம்மளோட குறிக்கோள் என்ன அதை டிட்டர்மைன் பண்ணணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மீன்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ். ஸோ வந்து அந்த அப்ஜெக்ட் நம்ம குறிக்கோள் அடையணும்னா பண்ணணும், அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்டா, அதுக்கு என்னெல்லாம் தேவை, பணம் தேவையா, மேன் பவர் தேவையா, மணி மெட்டீரியல், இது மூணுத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் தேவையா, இப்போ இன்ஃபர்மேஷனும் ஒரு ரிசோர்ஸ் தான். அப்போ 4மே. ஸோ ஃபோர்காஸ்டிங் பிளானிங்க்கு ஸ்டெப்ஸ் இன் பிளானிங்கில் என்னெல்லாம் தேவை? ஃபோர்காஸ்டிங் ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் என்னெல்லாம்னா ஃபோர்காஸ்டிங், டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ், டிட்டர்மினேஷன் ஆஃப் மீன்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட். அடுத்து 133. ஃபோர்காஸ்டிங் இஸ் த பேசிஸ் ஆஃப். ஃபோர்காஸ்டிங் தான் இது ப்ரிடிக்ஷன். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் என்ன பண்ணுறோம் இப்பயே டிசைட் பண்ணுறது. ஃபோர்காஸ்டிங் இஸ் த பேசிஸ் ஆஃப் பிளானிங். டெல்ஃபி டெக்னிக் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ டெல்ஃபி டெக்னிக் வந்து எதில் வருது? ஃபோர்காஸ்டிங். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங். எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு? ஸோ லெட் அண்ட் லெக் மெத்தட், ஓவர்ஷூட் மெத்தட், வேயிங் ஆப்போசிட் ஃபேக்டர்ஸ், மூணுமே இருக்கு. ஸோ எக்கனாமிக் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து லெட் அண்ட் லெக் மெத்தட், லீட் அண்ட் லெக் மெத்தட், ஓகே. தென் ஓவர்ஷூட் மெத்தட், வேயிங் ஆப்போசிட் ஃபேக்டர்ஸ், இது மூணுமே வருது. அடுத்து ப்ரிமைசிங் இஸ் கன்சர்ட் வித். ஸோ ப்ரிமைசிங் வந்து எதுக்கு கீழே வருது? பிளானிங்கா, ஆர்கனைசிங்கா, கோஆர்டினேட்டிங்கா, பட்ஜெட்டிங்கா? பிளானிங். ஓகே. 137 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஃபரன்ஸ் டு ப்ரிமைசிங். ப்ரிமைசிங்ல என்னெல்லாம் வரும்? இட் இஸ் கன்சர்ன் வித் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட். இட் டேக்ஸ் போத் த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இட் ஹாஸ் டு டீல் வித் அன்கண்ட்ரோல்ட் எலமெண்ட்ஸ். ஃபோர்காஸ்டிங் இஸ் அ சென்ட்ரல் ஃபீச்சர் ஆஃப் இட். 4மே தான் வருது. ஸோ ப்ரிமைசிங்கில் வந்து ப்ரிமைசிங் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும். போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டும் அது கன்சிடர் பண்ணோம். குவான்டிடேட்டிவ்னா என்னது? மெஷர்மெண்ட்டா. குவாலிட்டேட்டிவ்னா குட் ஆர் பேட், அதுதான். இட் ஹாஸ் டு டீல் வித் அன்கண்ட்ரோல்டு எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அன்கண்ட்ரோல்டு எலமெண்ட்ஸையும் டீல் பண்ணணும். ஃபோர்காஸ்டிங் இஸ் அ சென்ட்ரல் ஃபீச்சர் ஆஃப் இட். ப்ரிடிக்ஷன் பண்ணணும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிசோர்ஸஸ் ஆஃப் பிளானிங். பிளானிங்க்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் தேவை? ஃபினான்ஷியல் தேவை, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தேவை, பணம் தேவை. எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டி பிளானிங். ஸோ உபகரணங்கள் தேவை, ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவை, மெட்டீரியல் சப்ளை, சர்வீஸ் பிளானிங். மெட்டீரியல் தேவை, சப்ளைஸ் தேவை, சர்வீஸ் தேவை, பர்சனல் பிளானிங், எல்லாமே தான் தேவை. அப்போ 4மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ விச் ஆஃப் த பிரின்சிபல் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங் இங்கே அகெயின் கேட்குறாங்க என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைமிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். நாலுமே தான். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், டைமிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, அக்செப்டன்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங்? பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங்லேயே நிறைய வருது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேவிகேஷனல் சேஞ்ச், பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி, பிரின்சிபல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல் ஆஃப் சவுண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரொமைசிங். நாலுமே தான். ஸோ நேவிகேஷன் சேஞ்சு, எஃபிஷியன்சி, கான்ட்ரிபியூஷன் டு அப்ஜெக்டிவ்ஸ், சவுண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரொமைசிங், இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங்கில் வரும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிகார்டட் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிளானிங்? பிளானிங்க்கு எதெல்லாம் தேவை? ஸ்ட்ராட்டஜி தேவை, பாலிசி தேவை, ரூல்ஸ் தேவை, ப்ரொசீஜர் தேவை. ஸோ வந்து இது நாலுமே தேவை. ஸ்ட்ராட்டஜி, பாலிசி, ரூலு, ப்ரொசீஜர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 142 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிகார்டட் அஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிளானிங்? மெத்தட் தேவை, ஸ்டாண்டர்ட் தேவை, ஸ்டாண்டர்ட்னு தரம், ப்ரோக்ராம் தேவை, ப்ராஜெக்ட் தேவை அண்ட் பட்ஜெட் தேவை. அப்போ நாலுமே கரெக்டு. ஸோ மெத்தடு, ஸ்டாண்டர்டு, ப்ரோக்ராமு, ப்ராஜெக்ட் அண்ட் பட்ஜெட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் ஆர் கால்ட் ஸ்டாண்டிங் பிளான்ஸ்? ஸோ பிளானிங்கில் எதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டிங் பிளான்ஸும் சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், மெத்தட் அண்ட் ஸ்டாண்டர்ட், இது நாலுமே. இந்த நாலுமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் பிளான்ஸ். ஸ்டாண்டிங் பிளான்ஸ் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், மெத்தட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்து 144. Which of the following instrument of planning are called single use plan? சிங்கிள் யூஸ் பிளான் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோக்ராம், பட்ஜெட்டு, தென் ப்ராஜெக்ட். ப்ரோக்ராம், ப்ராஜெக்ட், பட்ஜெட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ மேட்ச் த ஃபாலோயிங். டைரக்ட் ஆன்சர் தான் இது. பட்ஜெட்டிங் டெக்னிக் அது எதில் வருது அப்படின்னா பிபிபிஎஸ், பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம். பிபிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னது? பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம். அது இட் இஸ் ஒன் ஆஃப் தி பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். டாக்குமெண்ட் டெலிவரி அது வந்து எதில் வருதுன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேஷன், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஸோ காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் யூ ஹவ் டு எவலேட்ன்றாங்க. அடுத்து ஃபோர்காஸ்டிங் எதில் வருது அப்படின்னா டெல்ஃபி டெக்னிக்ல. அடுத்து த கான்செப்ட் ஆஃப் எம்பிஓ வாஸ் கிவன் பை மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் யார் சொன்னது அப்படின்னா கொண்டு வந்தது யார் அப்படின்னா அந்த கருத்தை சொன்னது யார் அப்படின்னா பீட்டர் ட்ரக்கர். ஸோ எம்பிஓ வந்து வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், பீட்டர் ட்ரக்கர். அடுத்து டேஷ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் அமாங் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயீஸ் அமாங் பீப்புள் அண்ட் ரிசோர்ஸஸ். ஆர்கனைசிங். ஸோ ஆர்கனைசிங் அப்படின்னா என்னது? நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். ஸோ ஆர்கனைசிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் அமாங் பீப்புள் அண்ட் ரிசோர்ஸஸ். அதுதான். ஹூ டெவலப்டு த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்? ஸோ இந்த கருத்தை சொன்னது யார்? ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்ற கருத்தை சொன்னது யார் அப்படின்னா எஃப்டபிள்யூ டெய்லர். அடுத்து ஆர்கனைசிங்கில் என்னெல்லாம் வரும்? ஆர்கனைசிங் இன்வால்வ்ஸ் அனலைசிங், கம்பைனிங், கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டி. மூணுமே தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், கம்பைன் பண்ணணும், அப்புறம் கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ 1 2 3 மூணுமே கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் டேஷ் டைமென்ஷனல். ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். The formal structure of an organization is dash dimensional, horizontal as well as vertical. Answer is option C. அடுத்து term grapevine is concerned with. So grapevine அப்படின்னா informal communication வரும். Okay. So grapevine is concerned with management. Grapevine is an aspect of formal organization, informal organization, both A and B. So both A and B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க 151. Which of the following are the elements of organization structure? Organization structure ஓட கூறுகள் என்னன்னு கேட்குறாங்க. எலமெண்ட்ஸ். The network of formal relationship and duties. ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் சொல்லும். இப்போ லைப்ரரியனோட டியூட்டிஸ் என்ன, அவங்க லைப்ரரியனோட அசிஸ்டன்ட் லைப்ரரியோட ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் அந்த நெட்வொர்க்கு சொல்லும்.
the network of formal relationship and duties, assignment of tasks and duties to different people and department. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன வேலை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு என்னென்ன வேலை அப்படி பிரித்து கொடுக்குறது. கோஆர்டினேட்டிங் செப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்க், நிறைய டாஸ்க் வேலைகளை கொடுக்கறது, செப்பரேட்டாக கொடுக்கறது. பவர் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹைராக்கிக்கல் ரிலேஷன்ஷிப் விதின் த ஆர்கனைசேஷன். யார் வந்து ஸ்டேட்டஸில் பவராக இருக்காங்க, யார் ஹையர் ரேங்க்ல இருக்காங்க, யார் லோவர் ரேங்க், அந்த ஹைராக்கிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னோம். அப்போ 4மே கரெக்டாக. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், அத்தாரிட்டி சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு கீழே டிஃபரன்சியேஷன் வருது, இன்டகிரேஷன், அத்தாரிட்டி சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 155 பாருங்க. டிஃபரன்சியேஷன் ஆனது அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் அண்ட் டியூட்டிஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் டிபார்ட்மெண்ட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ டாஸ்க்ன்றது வேலையை வந்து நம்ம அசைன் பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதுதான். அடுத்து இன்டகிரேஷன், கோஆர்டினேட்டிங் செப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டாஸ்க். ஸோ யூ ஹேவ் டு கோஆர்டினேட் வித் த ஒர்க். அடுத்து அத்தாரிட்டி சிஸ்டம், த பவர் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹைராக்கிக்கல் ரிலேஷன்ஷிப் விதின் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் யார் அந்த ஹையர் ரேங்க்ல இருக்காங்க, யார் லோவர், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இதை பற்றி சொல்கிறது அத்தாரிட்டி சிஸ்டம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், பிளான்ட் அண்ட் ஃபார்மலைஸ்டு பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், கண்ட்ரோல்ஸ் தட் கைட் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க, ப்ரொசீஜர், கண்ட்ரோல்ஸ்லாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அடுத்து 156 பாருங்க. Which of the following are the basic form of organization structure? So organization structure ஓட basic form என்ன? Hierarchical or mechanical or adaptive or organic? Both A and B are correct. So option C is the correct answer. So organization structure ஓட basic form வந்து hierarchical or mechanical ஆவும் இருக்கலாம், adaptive or organic ஆவும் இருக்கலாம். அப்போ both A and B is the correct answer. அடுத்து 157. Which of the following are the dimension of formal structure of an organization? டைமென்ஷன் கேட்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, தி ஏரியா ஓவர் விச் த அத்தாரிட்டி ரன்ஸ் இஸ் நோன் அஸ் த டேஷ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸ்பேன். ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்பேன் அப்படி எதை குறிக்குது அப்படின்னா, அங்கே தான் அத்தாரிட்டி ரன் ஆகுது. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர். The area over which the authority runs is known as span. Span na authority. Span of management relates to. Span of management வந்து எந்த டைமென்ஷனில் வரும்னு கேட்குறாங்க, ஹரிசாண்டல். Span of management relates to dash dimension of an organization structure, horizontal. அடுத்து 160 பாருங்க. The organization structure define the patterns of vertical flow of authority is called level. ஸோ லெவலில் வந்து வெர்டிக்கல் ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி வந்து வெர்டிக்கல் ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டியாக இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது. ஈவன் ஸ்கேலார் செயினில் நம்ம என்ன பார்த்தோம், வெர்டிக்கல் தான் பார்த்தோம். த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் த பேட்டர்ன் ஆஃப் வெர்டிக்கல் ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி இஸ் கால்டு லெவல். வெர்டிக்கல்னா லெவல். அடுத்து, லெவல் ஆஃப் அத்தாரிட்டி ரெஃபர்ஸ் டு, இங்கே பாருங்க அகெயின் அதே கொஸ்டின் தான். லெவல் ஆஃப் அத்தாரிட்டி ரெஃபர்ஸ் டு வெர்டிக்கல் டைமென்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அடுத்து, த டேஷ் டைமென்ஷன் ரெஃபர்ஸ் டு ஹைரார்கி ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ அத்தாரிட்டினாலே இது வெர்டிக்கல் தான். ஸோ ஹைரார்கி ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் வித் நம்பர் ஆஃப் லெவல்னாலும் இது தான் வெர்டிக்கல். லெவல் ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் வெர்டிக்கல் தான். ஃப்ரம் டாப் டு பாட்டம், தட் இஸ் வெர்டிக்கல். டாப் டு பாட்டம்னாலும் வெர்டிக்கல் தான். ஃபங்க்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி வயலேட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி வந்து எந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணுது? நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டின்னு என்னது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அப்போ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் தான் வந்து அது கரெக்டான ஆன்சர். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்டை அது வந்து வயலேட் பண்ணுது, ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? என்னென்ன டைப் இருக்குது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? கீழே வகைகள் இருக்கு. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன வகைகள் இருக்குன்றாங்க. கமிட்டி, தென் லைனு, ஃபங்க்ஷனல், லைன் ஆஃப் ஸ்டாஃப். ஸோ 4மே தான். ஓகே. ஸோ கமிட்டி, லைனு, ஃபங்க்ஷனல், லைன் ஆஃப் ஸ்டாஃப். அடுத்து, which of the following are the types of organization structure? Project, line,
மேட்ரிக்ஸ், லைன் அண்ட் ஸ்டாஃப், நாலுமே தான். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ் என்னன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, லைனு, மேட்ரிக்ஸ், லைன் அண்ட் ஸ்டாஃப். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹிஸ்டாரிக்கலி த ஓல்டஸ்ட் டைப்? ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் லைன் அண்ட் ஸ்டாஃப், ப்ராஜெக்ட், மேட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதில் எது பழமையானதுன்றாங்க. இப்போ லைன் தான் பழமையானது, ஓல்டஸ்ட். ஓல்டஸ்ட் டைப் எதுன்னு கேட்டாங்கன்னா லைனு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, லைன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் கேரக்டரைஸ்டு பை டைரக்ட் வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப். ஸோ லைன் ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் வரும்? வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. புரியுதுங்களா? ஸோ அத்தாரிட்டி, இப்போ லைப்ரரினா இருக்கா, நீங்கள் தான் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். தென் புக்ஸுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி. அப்போ அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. 168 பாருங்க. இன் விச் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அத்தாரிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்டிகலி? லைனில் தான். அடுத்து, which one of the following was the first to articulate a theory of structure of authority in organization? ஸோ யார் முதல்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டிக்கு ஒரு தியரி கொடுக்குறாரு, ஃப்ரேம் பண்ணுறாரு. தியரி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அத்தாரிட்டி இன் ஆர்கனைசேஷன், மேக்ஸ் வெப்பர். ஸோ மேக்ஸ் வெப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஆர்டிகுலேட் a theory of structure of authority in an organization. அடுத்து 170 பாருங்க. In a library system, which of the following position or line position? ஸோ லைன் பொசிஷன் எது கேட்குறாங்க? டெப்யூட்டி லைப்ரரியனும் தென் வந்து ஜூனியர் லைப்ரரி அசிஸ்டண்ட்டா. ஸோ லைன் பொசிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? சிஸ்டம் வெர்டிக்கல்னு பார்த்தோம். லைன் பொசிஷன் வந்து வெர்டிக்கல். ஃபர்ஸ்ட் வந்து டெப்யூட்டி லைப்ரரியன் வருவாங்க, அதுக்கு கீழே என்ன வருவாங்க? ஜூனியர் லைப்ரரி அசிஸ்டன்ட் வருவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 171. Which organization structure is called secondary functional differentiation at horizontal level? ஸோ லைன் வந்து வெர்டிக்கல் பார்த்தோம், லைன் அண்ட் ஸ்டாஃப் வந்து ஹரிசாண்டல். ஸோ லைன் அண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அனதர் நேம் என்ன அப்படின்னா செகண்டரி ஃபங்க்ஷனல் டிஃபரன்சியேஷன். செகண்டரி ஃபங்க்ஷனல் டிஃபரன்சியேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா லைன் அண்ட் ஸ்டாஃப். அடுத்து பாருங்க 172. இன் விச் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அத்தாரிட்டி ஃப்ளோ வெர்டிகலி விதின் த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் while the authority of project management flow horizontally crossing vertical lines? ஸோ மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாகவும் இருக்கும், ஹரிசாண்டலாகவும் இருக்கும் மேட்ரிக்ஸ்லாம். ஸோ மேட்ரிக்ஸ் டைப்பில் வந்து அத்தாரிட்டி வந்து வெர்டிக்கலாக ஃப்ளோ பண்ணும். புரியுதுங்களா? அத்தாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஹரிசாண்டலாக ஃப்ளோ பண்ணும், அதுதான். ஸோ அத்தாரிட்டி ஃப்ளோ வெர்டிக்கலி விதின் த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் வைல் அத்தாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃப்ளோ ஹரிசாண்டலி கிராசிங் த வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ எதில் வந்து ஹரிசாண்டலும் இருக்குது வெர்டிக்கலும் இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ லைன் பார்த்தீங்கன்னா இட் ஃப்ளோ வெர்டிக்கலி, லைன் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா ஃப்ளோ ஹரிசாண்டலி. ஃபங்க்ஷனல் மேட்ரிக், ஃபங்க்ஷனல் பிளானிங் பாருங்க, இட் ரிலேட்ஸ் டு வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். செக்மெண்ட்னா அது டிவிஷன், செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும், அதை டீல் பண்ணுறது. அடுத்து மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸில் தான் நம்ம என்ன பார்த்தோம்? வெர்டிக்கலாகவும் இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும் பார்த்தோம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஃப்ளோ வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட மாடல் இப்போ பார்க்கணும். அதில் பியூரோக்ராட்டிக் மாடல்னு ஒன்று இருக்குது, டிபார்ட்மெண்டலைசேஷன் மாடல், ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் மாடல், மேட்ரிக்ஸ் மாடல், நெட்வொர்க் மாடல்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பிரகாரம் 5 இருக்குது. பியூரோக்ராட்டிக் மாடல், தென் வந்து டிபார்ட்மெண்டலைசேஷன், ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன், மேட்ரிக்ஸ் மாடல், நெட்வொர்க் மாடல். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, which of the following are the factors are affecting the organization structure? ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன? என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும், டெக்னாலஜி அஃபெக்ட் பண்ணும், தென் சைக்கலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை, அவனுக்கு எமோஷன் இருக்குது, ஆங்க்ரி இருக்குது அப்படின்னா அவனால் சரியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் காரணம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. என்விரான்மெண்ட், இப்போ வந்து என்விரான்மெண்ட் என்னது? திடீர்னு பூகம்பம் வருது அப்படின்னா என்விரான்மெண்ட் காரணம். டெக்னாலஜி, நெட்வொர்க் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி வில் அஃபெக்ட் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ என்விரான்மெண்ட், டெக்னாலஜி, சைக்காலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் ஷோஸ். ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஹரிசாண்டலாக மட்டும் தான் இருக்குமா, வெர்டிகலாகவும் இருக்கும்? போத் ஏ அண்ட் பி. ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சராகவும் காட்டும், வெர்டிகல் ஸ்ட்ரக்சராகவும் காட்டும்.